ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை ஏன் பிப்ரவரி 29 வருகிறது தெரியுமா? ஒரு வருடம் 365 நாட்கள் அல்ல. பூமி சூரியனை ஒருமுறை சுற்றி வர 365.2422 நாட்களாகிறது. இதனால் மீதமுள்ள .2422னை 4 வருடங்கள் சேரும்போது ஒரு நாளாக மாறும். அந்த ஒரு நாள் பிப்ரவரி மாதத்தின் 28 நாட்களுடன் சேர்ந்து 29 நாட்களாகிறது. இதனையே லீப் வருடம் என்கின்றோம். அதனால் 4ஆல் வகுப்படும் வருடம் லீப் வருடம். உதாரணம் 2024. ஆனால் 100ஆல் வகுப்பட்டால் அது லீப் வருடம் இல்லை. உதாரணம் 1900. இங்கு 1900 எனும் ஆண்டு 4ஆல் வகுப்படும். ஆனால் 100ஆல் வகுப்படுவதால் அது லீப் வருடம் அல்ல. ஆனால் 400ஆல் வகுப்பட்டால் அது மீண்டும் லீப் வருடம். 2000 போல. இதற்கான காரணத்தை இதன் பார்ட் 2 ஷார்ட்டில் பார்க்கவும். இப்போ லீப் வருடம் கணக்கிட ரெடிதானே? ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் ஒருமுறை ஏன் பிப்ரவரி 29 வருகிறது தெரியுமா? ஒரு வருடம் 365 நாட்கள் அல்ல. பூமி சூரியனை ஒருமுறை சுற்றி வர 365.2422 நாட்களாகிறது. இதனால் மீதமுள்ள .2422னை 4 வருடங்கள் சேரும்போது ஒரு நாளாக மாறும். அந்த ஒரு நாள் பிப்ரவரி மாதத்தின் 28 நாட்களுடன் சேர்ந்து 29 நாட்களாகிறது. இதனையே லீப் வருடம் என்கின்றோம். அதனால் 4ஆல் வகுப்படும் வருடம் லீப் வருடம். உதாரணம் 2024. ஆனால் 100ஆல் வகுப்பட்டால் அது லீப் வருடம் இல்லை. உதாரணம் 1900. இங்கு 1900 எனும் ஆண்டு 4ஆல் வகுப்படும். ஆனால் 100ஆல் வகுப்படுவதால் அது லீப் வருடம் அல்ல. ஆனால் 400ஆல் வகுப்பட்டால் அது மீண்டும் லீப் வருடம். 2000 போல. இதற்கான காரணத்தை இதன் பார்ட் 2 ஷார்ட்டில் பார்க்கவும். இப்போ லீப் வருடம் கணக்கிட ரெடிதானே?